ஆனா வால்பாறை போறதுக்கு என்ன 19 கிலோமீட்டர் இருக்கு. ஆனாலுமே இங்க எவ்வளவு வியூ பாயிண்ட் இருக்கு பாருல, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா. அது குருவி எப்படி உட்காந்துருக்கு பாரு ஜோசு. உட்காந்துருக்கு, ஒரு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் அதுல நின்று தான் உரசிட்டு இருந்தேன். குட்டி அது குட்டி குருவியால பிடிச்சு பார்ப்போம். புடி 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 ஜோஸ், பிடிச்சனே சரியான கண்டென்ட். ஐயோ அங்க பாரு. பேட பேட ஒண்ணு என்னம்மா கீழே சத்தம் தண்ணி ஊத்து குளிரும். இல்ல இல்ல இப்படி குளிருக்கு தான் ஆல்ரெடி அது உள்ள நிக்கி. அப்படியா? எவ்வளவு அழகா இருக்கு தலைய ஒரு கொண்ட மாதிரி. நம்ம ஒரு கிளாஸ் படிக்கும்போது நானே எப்படி ஸ்பைக் விட்டுட்டு இருந்தேன். அது இப்போ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணது. இவ்வளவு அழகா ஒழிக்க தெரிஞ்ச உனக்கு அது யாருக்கிட்ட ஒழிச்சுக்கிட்டுன்னு தெரியல பத்தியா? விட்டுருமா இல்லை, அதோட அம்மா அங்கிருந்து சவுண்ட் போட ஆரம்பிச்சா விட்டா தான் எனக்கு சரி வரும். சரி ரைட்டு. ஆமா ஜோசே, ஜோஸ் அவங்க அம்மா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாச்சு. சவுண்ட் போட்டு நிக்க ஒரு வீச் பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஆமா, இப்போ என்ன அண்ணன் தம்பி குடும்பம் மாமா வச்சு எல்லாத்தையும் கூட்டு வந்துருவாங்க பாத்துக்க. கொத் பையன் நம்மள அது எப்படி நீ சொல்லிய? பையன் அது எப்படி நீ சொல்லிய? அது எப்படி நீ சொல்லிய? தாரா கிட்ட போய் தொடுற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டு கையில வந்தோடனே நம்ம வேகதான். கையை வை வாய்கிட்ட கொத்து விழுதான்னு பார்ப்போம். கொத்தது ஒரு கீசை விடுத்து சரி, இதுல இன்னொரு போட்டோ எடுப்போம். வாங்கிட்டோம்ல. இந்த குருவி வசமா வந்து எங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. அதனால இப்ப அதான் அது ஹெல்ப் கேட்டுச்சு. இப்ப அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறோம். இப்ப இது பறக்க விட போறோம். அதுக்கு பறக்க முடியலையா? கேர்ள் ஃப்ரெண்டானு தெரியல, ரொம்ப நேரமா இருக்காங்க. சரி ஓகே, இதை விடுதலை கொடுப்போம். அதனால இந்த வீடியோ சவுண்ட் போட்டு பார்த்துடுங்க. அதுக்கு இடத்துல ஒரு கிஸ் கொடுத்த உடனே அமைதியாயிட்டு. அதனால இப்போ இதை விட போறோம். அது பையன்டா. பையனா? அதான் அவன் எங்க அங்க பேரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களே. அவன் தைரியம் வந்துட்டு ஜோசு. தைரியம் இல்ல, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களே. நம்பிக்கை வந்துட்டு செல்ல குட்டி ஆயிட்டாங்களா? அங்க பாரு. ஒரு கிஸ்ஸுக்கு இவ்வளவு இதா? வாரியால சென்னைக்கு வாரியால? ஏலே ஏலே சென்னைக்கு வாரியா இல்லையா? சொல்லு சீக்கிரம் சொல்லு. நேரம் அது சென்னைக்கு வாரியா? பிடிக்கவே இல்லை ஒன்னும் இல்லப்பா. அது பாட்டுக்கு நிக்குது. ஜோஸ் அதுக்கு பறக்க முடியலையா? ஒரு வேலை பறக்க முடியலன்னா இல்ல, அது இப்போ செல்ல குட்டி ஆயிட்டு. ரெக்க நல்லா தானே இருக்கு. தோல்ல விடும். வேலை தூரி வைக்கும். வெள்ளை சட்டை நல்லா அழகா இருக்கு. என்ன மகா தோல்ல? அங்க பாரு. ஏய் எங்க பாரு. இப்படி பாரு. இப்படி பாரு. ஏத்தி விடுற. இப்ப ஏத்தி விட்டா பறந்துருவான். ஆனா ஆள் டென்ஷன்ல இருக்கான். என்ன மகா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டையா மகா? துக்கத்திலே மகா இருக்கா? அவன் அடிக்கடி போடுவான். துக்கத்திலே இருக்கா? நல்ல வேலை நம்ம ரெண்டே இருக்கோம். இவங்கிட்ட ஒத்துக்கி தனியா அமிட்டு இருந்து வச்சுக்க. இப்ப அதை சுட்டு தின்னு இருப்பான். போடு, ஒரு கொத்து போடு. அப்படி கொண்டு போ, அப்படி கொண்டு போ. ஜோசு விட மாட்டான். ஜோசு கிஸ் கிஸ் வாங்கி வச்சிருக்கு. பறக்க முடியல. நான் போயிட்டு போயிட்டு சுதந்திரமா போயிட்டு ஒன்னை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போகல. ஒன்னு அதுக்கு பிடிக்கல, உனக்கு அதுக்கு வலிக்குதுல, மனசு வலிக்குதுல. அப்படி சொல்லாங்களே. சரி போட்டு இனி பிரேக்கப் ஸ்டோரி நீ போடுவா இருந்து கேட்டியா? நைட் இன்ஸ்டால சென்ட் பண்ணி கேப்பா மச்சி பிரேக்கப் ஸ்டோரி சென்ட் பண்ணு. நான் சென்ட் பண்ணி தரேன் மச்சி. போடு. என்னாச்சு ஜோசு? சோகமா நடந்துட்டு இருக்க? என் இதயமே என் கையை விட்டு போயிட்டல. வருத்தமா இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பையன் சொன்ன. இப்ப பையன் இல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பையன் சொன்னா. அது பாட்டுக்கு என் கையை விட்டு போன மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு செவனேன்னு அது ஓரம் இருந்தா அதை வலுக்காட்டாயமா பிடிச்சி முத்தம் கொடுத்தோன்னே அங்க என் கூட ஒழுங்கா கொஞ்சம் இருந்துச்சா இல்லையா? இன்னொரு முத்தம் கொடுத்துருக்க நீ. இது பேரு கட்டாயப்படுத்திக்கா. விருப்பத்தோட தான் அந்த எண்ணில எப்படி பேசிய? கட்டாயம் மனசு வருத்தத்துல இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸே ஸ்டோரியும் வரல. பிரேக்கப் ஸ்டோரியே மனுஷங்க அவன் வீடியோ ஒழுங்க வரலன்னு வருத்தத்துல இருக்கா. இவனுக்கு காதல் தோல்வி கறிக்கு வைக்கக்கூடிய பறவை காதல் தோல்வி. இந்த ஊர்ல ஹோட்டல் கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. என்ன ஜோசே? மலைக்கு மேல வீட்டை மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. நல்ல ஹோட்டல் எங்கேயுமே இல்லை. சரி ரைட்டு, இறங்கி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நைட் நேரம் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஓகேவா? மலை பக்கத்தில் அவ்வளோ மேகம், நிற்க முடியலை.
பாருங்க நம்ம ஜட்டியோட இங்க ஒண்ணு போடாம அவுத்து போட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அது பேர் என்னது வால்பாறையில இருந்து மேலே தள்ளி வந்தாச்சு. இங்கே ஒரு டேம் இருக்குது, வால்பாறை பக்கத்தில் ஒரு பெரிய டேம். அந்த டேம் தான் நீங்கள் பார்க்க வந்துருக்கோம். இப்போ நம்ம கார் வருது. ஓகே, ஹோட்டல் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு டேமை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. நீ பார்த்துருக்கே ஜோசு? ஆஹா, எப்படி இருக்கு வரலாம். ஐயோ வரல. நைட்டு நேரம் அப்படி அந்த மேக மூட்டத்துக்குள்ள அந்த டேம் இருக்குது. அதுவும் இத்தனை அடி மழை. இதுதான் அந்த லிங்கா படத்தில் வந்த டேம். ஸோ கைஸ், இப்போ மணி கரெக்டாக 6, காலையில் 6 மணி. வால்பாறையோட 2வது நாள் இது. சரியா, இப்போ நம்ம இருக்கிற வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இது நம்மளுடைய பால்கனியில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இதில் ஒரு என்ன விஷயம்னா, இப்போ இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி அடுத்த நேற்று நைட்டில் இந்த இடத்துல உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருக்க பக்கமே அப்படி இங்கோடியே மேகங்கள்லாம் அப்படி பக்கத்தோடி போகுது. அப்படி நேச்சர் ரசிச்சுட்டு பால்கனியில் இருந்துட்டு சாப்பிட்றது ஒரு வேறு லெவல் வியூ தான். இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பின்னாடி கரெக்டாக அந்த சைடு ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் தான். அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு, வேற நல்லா இருக்கும். அந்த எப்படிங்க நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. முதுகையில் அமர்ந்தவளே புவனேஸ்வரியம்மா, அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் அருளாட்சி, அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் அருளாட்சி. சார் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் வெல்கம் டு விஆர்எஸ் vlog. இன்னைக்கு வால்பாறையோட 2வது நாள் நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்க வசந்தம் மாளிகை பார்க்க போறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ரூம் இருக்குமா, இப்படியே இருக்குமாங்கிறத நீங்க இன்னைக்கு தான் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க.
அதுவும் இதுவுமே போடாம அதுல இருந்து வந்து ஒரு எட்டு வித்தவுட்ல நிக்காமல வருது இங்க இருந்து வந்து வாட்டங்களாடி வாங்க ஆய்கள் ஆய் போயிட்டு இது வரல நீ அது என்ன அது வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் குளிக்க ஹீட்டர் போட்டோம்ப்பா. ஹீட்டர் அரை பக்கே தண்ணி வந்தாங்க. ஹீட்டர் ஆஃப். என்ன வாடா அதோட வசந்த பாசமா காட்டு சுவிட்ச் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அந்த ஹீட்டர் ஆஃப். சரி இதை இழுத்து வச்சாலும் வரேன்னு அவரு சொன்னாரு. இழுத்து வச்சு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வரல. முடிஞ்சு. சரி ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு போயிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. ஃப்ளஷ் ஆகுறா. ஃப்ளஷ்ல தண்ணி இல்லை. அதையும் விடு. சரி டவல் எடுத்துட்டு போனல டவலை தொங்க போடல. டவலை பிடிச்சி தொங்க போட்டா இது ஏன் நீ கார் வைப்பா இருக்கு எல்லாம் பேட்ச் ஒர்க்ல இருக்கு. பாக்கமா இருப்பான். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயமே இங்கதான் இருக்கு. இதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. இருப்பா வெளியே போகும்போது ஜன்னல் லைட்டா காடி இருக்கான். உங்களுக்கு பிரைவசியா ஏதாவது கப்பிள்ஸ் யாரா வாரீங்கன்னா இந்த ரூமை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜன்னல் ஓகே இது எப்படி இருக்குன்னு இது வெளியே இருந்து ஸ்பெக்டாக்கிள் பண்ணக்கு கரெக்டா இருக்கும். ஓகே இங்க இவ்வளவு பெரிய கேப் நைட்டு கொசு கிசு எல்லாமே உள்ள இருக்கு. கொசு இல்ல எவனாவது உள்ள சாடி வந்துருவாங்க. இல்ல இது டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அந்த ஒரு இது கிடையாது உங்களுக்கு. கயிறை மட்டும் மேலே ஏறி வந்துருவான். அதுவும் எது கிடையாது. வீட சுத்தி கரண்ட் கம்பம் சுத்திட்டு இருக்கு. அது வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்து இங்க வந்து முடிஞ்சா இங்க சிறப்பு அம்சங்கள். அதுக்கப்புறம் இங்க என்ன கண்ணாடி எப்படி பாத்தீங்க இது ஒரு டிஜிட்டல் டோர். இந்த மாதிரி எல்லா பேட்ச் ஒர்க்ல இருக்குப்பா. எல்லாத்தையும் உள்ள வாழ வியூ பாப்போம்ல. ஃபர்ஸ்ட் இங்க வந்ததே வியூக்கு வேண்டியது. அந்த வியூ வீடியோல பார்த்து செலக்ட் பண்ணி வந்தது. மஸ்ட் செலக்ட். வியூவை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. வாழா என் வாழ்வை காலவே அப்படி நினைச்சா போ அந்த பக்கம் போன்னு இந்த போஸ்ட் கம்மன் சொல்லுது. இப்ப அதுங்காப்புல படார்னு வெடிக்குது. ஐயா முடியல எங்களால கம்மியா போட்டு குறுங்க இந்த கௌசிக். ரைட். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ஒரு கரகாட்டம். அது கரகாட்டம் வந்து இடுப்பு சுத்தி நடுவதுக்கு வந்துக்கலாம். அதே மாதிரி இப்ப இங்க ஒருத்தர் ஆட போறாரு. அது போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு இவங்க மாதிரி இது ஆட்டத்தோட அது ஆடுற ஆட்டம் உங்களுக்கே தெரியும். அப்படி தலை ஊத்துக்கு தனியா கிடந்தா ஆடுது. இப்படி மேல யாரு காட்டுமாப்பிளே இப்படி வருது. பாத்ரூம் பூட்ட முடியல. இவ்வளவு வருஷத்துல வந்திருக்கோம். இந்த ரூமோட ஒரு நாள் வாடகை இல்ல 12 மணி நேரம் வாடகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2500 ரூபாய். அதுவும் 3000 ரூபாய் கேட்டாரு. அப்படி இப்படி பேசி எடுத்து ஒரு வழியா 2500 ரூபாய். ஏன்னா நாங்க வந்தது நைட்டு வேற வழியே இல்லாம இந்த ரூம் ஃப்ரீ ஆயிட்டு இருக்கோம். அதனால கப்பிள்ஸா வந்தீங்கன்னா குடிக்க தண்ணி கிடையாது. பக்கத்துல வேற ஃபுட் எந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. நம்ம வேற ஒன்று பக்கத்துல போய் நல்ல ஃபுட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதான். இதுல கேம்ப் ஃபயர் வேற சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைச்சது. மழை பெய்யுது. கேம்ப் ஃபயர் முன்னே இந்த விடுமுறை அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா காத்து எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு நல்லா நம்ம அங்க ஒரு ரூம் பார்த்தோம் 4000 ரூபாய்க்கு. அவ்வளவு சூப்பரா பிரீமியமா எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. வியூ பாயிண்ட் கிடையாது. பக்கத்துல அந்த கடையில வந்து டோரிஸ் சைடு அடிச்சிட்டு அழகா இருந்திருக்கலாம். அம்மா இப்படி உட்கார்ந்தோம்னா அங்க இருந்து டோலிஸ் தெரியுது பார்த்தே இந்த கல்யாணம் போய் பார்த்ததுல கண்ணுலயே ஆகல. அது திரும்பி பார்த்தே இப்படி மட்டும் தான் இருந்து பார்த்தா